ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல், அவர் பெரிய பாப் சிங்கராக இருக்கலாம் மாலதி, அதுக்காக நம்ம இவ்வளோ ஆரவாரம் பண்ணணுமா? இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை காட்டுறதுக்காக தான் இந்த கல்ச்சுரல்ஸ் மேடை. அவர் வராரோ இல்லையோ, நம்ம பிள்ளைங்களோட ப்ரோக்ராம் நல்லா நடக்கணும், அவ்வளவுதான். வெளியில்தான் நித்திலா இவ்வளவு கராராக பேசுகிறாளே தவிர, அவளது உள்மனம் இன்னும் அந்த மித்திரனின் திமிரான பிடியையும் அவனது காந்த கண்களையும் நினைத்து தவித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நம்ம ராவணனின் அன்பில் அவள் அவ்வளவு சீக்கிரத்தில் உருகிவிட மாட்டாள் என்பதில் அவளது சுயமரியாதை மிக தீர்க்கமாக இருந்தது. ஒரு துள்ளலான கலகலப்பான அக்வஸ்டிக் கிட்டார் மற்றும் வயலின் இசை பின்னணியில் விறுவிறுப்பாக ஒலிக்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் ஆடிட்டோரியத்தின் பின்பக்கமிருந்து காரிடாரில் தாரகை தன் தோழிகள் கூட்டத்தோடு ஏதோ ஒரு புரோகிராம் விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே மிக வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தாள். தன் முகத்தை தன் தோழிகளின் பக்கமாக திருப்பி கைகளை அசைத்து பேசிக்கொண்டே வந்ததால் அவளுக்கு முன்னால் யார் வருகிறார்கள் என்பது அவளுக்கு தெரியவில்லை. அதே காரிடாரில் தன் அலைபேசியில் யாருடனோ பிஸியாக பேசிக்கொண்டே நேர்த்தியான சூட் அணிந்து கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் மேனேஜர் சித்தார்த். தாரகை தன் தோழிகளிடம் பேசி முடித்துவிட்டு டக்கென்று திரும்பிய அடுத்த நொடி அங்கே ஃபோனில் பேசி கொண்டு வந்த சித்தார்த்தின் மீது பலமாக டபார் என்று மோதிவிடுகிறாள். அந்த மோதிய வேகத்தில் தாரகையின் கால் தடுமாற அவளது கையில் இருந்த பேப்பர்கள் காற்றில் சிதறின. அவளது உடல் கீழே விழப்போகும் அந்த மில்லி செகண்டில் சித்தார்த் தன் கையில் இருந்த போனை பொருட்படுத்தாமல் அவளது இடுப்பை தன் ஸ்ட்ராங்கான கரங்களால் தாங்கி பிடித்தான். காற்றில் பறந்த பேப்பர்கள் மெதுவாக கீழே விழ சித்தார்த்தின் கைகளில் தஞ்சமடைந்திருந்தாள் தாரகை. இருவரின் கண்களும் மிக நெருக்கமாக ஒருவரையொருவர் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டன. தாரகையின் இதயம் பயத்திலும் ஒரு புதிய சிலிர்ப்பிலும் டக் டக் என்று துடிக்க, சித்தார்த் அவளது மழலை மாறாத அந்த அழகான முகத்தையே உறைந்து போய் பார்த்தான். அப்போது சித்தார்த் கீழே போட்ட ஃபோனில் இருந்து ஹலோ ஹலோ சித்தார்த் என்று குரல் கேட்க, அந்த சத்தம் கேட்டு இருவரும் சட்டென்று தங்களின் சுய நினைவிற்கு வந்தார்கள். சித்தார்த் மெதுவாக தன் பிடியை விளக்க, தாரகை தன் புடவையை சரி செய்தபடி பதற்றத்தோடு பின்வாங்கினாள். இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே குரலில் தங்களின் மன்னிப்பை கேட்க தொடங்கினர். சாரி. இருவரும் ஒரே நேரத்தில் சாரி சொன்னதை நினைத்து ஒரு நொடி தங்களின் பதற்றத்தை மறந்து அழகாக சிரித்தார்கள். தன் போனை கீழே இருந்து எடுத்து பையில் வைத்தபடி புன்னகைத்த சித்தார்த்தோ, இட்ஸ் ஓகே தாரக, ஆனால் எப்போவும் நீங்கள் இதே மாதிரி அவசர அவசரமாக ஓடி வந்து தான் எல்லார் மேலேயும் எடுப்பீங்களா என்ன? நேற்று ரோட்டில், இன்னைக்கு காலேஜில், என்ன விஷயம் இவ்வளோ அவசரமாக அப்படி எங்கே ஓடுறீங்க என்று கேட்க, தன் சிதறிய பேப்பர்களை அவசரமாக எடுத்துக்கொண்டு முகத்தில் ஒரு க்யூட்டான வெட்கத்தோடு, அது வந்து சார், இன்றைக்கி கல்ச்சுரல்ஸில் நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது, அதான் சீக்கிரமாக போய் ஆடிட்டோரியனில் சீட் பிடிக்கலான்னு ஓடி வந்தேன். அந்த ப்ரோக்ராமை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை சார் என்று கூறினாள். அவளது அந்த சுட்டித்தனமான பேச்சை ரசித்தபடி, ஓ அப்படியா, ஓகே ஓகே, அப்போது சீக்கிரம் போங்க, இல்லைன்னா சீட் கிடைக்காமல் போயிட போகுது என்று கூறியவன் தாரகையை தலையசைத்து ஒரு அழகான மழலை புன்னகையோடு, சரிங்க சார், நான் கிளம்புறேன், பாய் சார் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். தாரகை தன் பேப்பர்களை அணைத்தபடி அங்கிருந்து சில அடிகள் முன்னால் எடுத்து வைக்க, சித்தார்த் அவளது அந்த அழகான மஞ்சள் நிற தாவணி உடையையும் காதோரம் ஆடும் சிமிக்கியையும் பார்த்து தன் இதயத்தை தொலைத்து விடுகிறான். அவனையும் அறியாமல் அவளது பெயரை தன் காதலான குரலில் அழைத்தான். தாரக. தாரகை அப்படியே நின்று மெதுவாக தன் முகத்தை திருப்பி அவனது முகத்தை பார்த்தாள். புருவங்களை உயர்த்தி ஆச்சரியத்துடன், என்ன சார்? அவளது கண்களையே உற்று பார்த்து மிகவும் ஆழமான ரகசியமான குரலில், யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் தாரக, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சித்தார்த் சொன்ன அந்த அல்டிமேட் காம்ப்ளிமெண்ட்டை கேட்ட அடுத்த நொடி தாரகையின் ஒட்டுமொத்த உடம்பும் சிலிர்த்து போனது. அவளது கண்ணங்கள் தக்காளி பழம் போல் சிவக்க, தன் முகத்தை அவனுக்கு நேராக காட்ட துணிவில்லாமல் தன் தலையை மெதுவாக குனிந்து கொண்டாள். அவளது இதயம் இதுவரை இல்லாத ஒரு புதிய வெட்கத்தில் திணறியது.
தலையை குனிந்தபடி விரல்களால் தன் தாவணி முந்தானியை உருட்டியபடி தேங்க்யூ சார் என்று கூறியவள் தாரகை அந்த வெட்க புன்னகையோடு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் ஓடி மறைய சித்தார்த் அவளையே பார்த்து புன்னகைத்தபடி நின்றான். அங்கே மித்ரன் நித்திலா ஜோடிக்கு நடுவில் இன்னும் பெரிய ஈகோ போர்க்களமே நடக்க வேண்டியிருக்கும் வேளையில் இங்கே சித்தார்த் தாரகை ஜோடிக்கு நடுவில் அந்த உன்னதமான காதல் பூக்கள் மிக அழகாக மலரத் தொடங்கிவிட்டன. தன் தோழனின் இதயத்திற்குள் காதலின் வசந்தம் தொடங்கிவிட்டது என்பதை அறியாமல் அங்கே விஐபி ரூமிற்குள் தன் அடுத்த மாஸ் அவதாரத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான் நம்ம ராவணன் மித்ரன். அடுத்த சில நிமிடங்களில் இந்த பிரம்மாண்டமான மேடையில் ராக்ஸ்டார் மித்ரனின் இசை புயல் வீசத் தொடங்கப் போகிறது. அந்த மேடையில் உருக மறைக்கும் தன் ராதையை மித்ரன் தன் இசையாலும் ஆட்டிடியூடாலும் எப்படி அதிர வைக்கப் போகிறான்? ஆடிட்டோரியத்தின் இருள் சூழ்ந்த அந்த மேடையில் திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நிற ஸ்பாட்லைட் மேடையின் மையப்பகுதியை நோக்கி பாய்கிறது. அங்கே கையில் எலக்ட்ரிக் கிட்டாருடன் உதட்டில் ஒரு திமிரான புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான் ராக்ஸ்டார் மித்ரன். அவனது கருப்பு வெல்வெட் கோட்டும் கைகளில் இருக்கும் பிரேஸ்லெட்டும் அந்த ஒற்றை வெளிச்சத்தில் மின்னின. மாணவர்கள் கூட்டம் தங்களின் இருக்கைகளை விட்டு எழுந்து நின்று மித்ரன் மித்ரன் என்று விண்ணதிர கத்தினார்கள். மேடைக்கு கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் பேராசிரியை நித்திலா ஒட்டுமொத்த கூட்டத்தின் இந்த வெறித்தனமான வரவேற்பை கண்டு வியப்போடு மேடையை பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரன் தன் கிட்டாரின் கம்பிகளை அதிவேகமாக வருட எலக்ட்ரிக் கிட்டார் இசை காதை கிழிக்கும் வேகத்தில் எகிரியது. மைக்ரோஃபோனை தன் கைகளில் ஏந்தி தன் காந்த குரலில் பாடத் தொடங்கினான். மேடையில் பாடியபடி அவனது கண்கள் கூட்டத்தில் இருக்கும் நித்திலாவையே தீர்க்கமாக உற்று பார்த்தன. ஆக்ரோஷமாகவும் காதலும் கலந்த ராக் மெலோடி பாடல் வரிகள் பின்னணியில் ஒலிக்க திமிரோடு திரிந்த ராவணனின் கோட்டைக்குள் அதிகார குரலோடு நுழைந்தவள் நீயோ. உன் கௌரவ புன்னகை சிதைக்காமல் என் இசையால் உன்னை சிறைப்பிடிப்பேன் ராதை. அவன் பாடும் ஒவ்வொருவரையும் அவனது கண்களின் பார்வையும் நேராக தன்னை நோக்கித்தான் பாய்கிறது என்பதை நித்திலா உணர்ந்தாள். அவளது இதயம் இதுவரை இல்லாத ஒரு வேகத்தில் துடிக்கத் தொடங்கியது. இங்கே நம்ம தமிழ் ப்ரொஃபஸர் மித்ரனின் அந்த அசாத்தியமான திறமையை கண்டு தனக்குள் இருக்கும் ஈகோவோடு போராடி கொண்டிருந்தாள். பாட்டின் வேகம் மெல்ல குறைந்து ஒரு கம்பீரமான வயலின் இசை பின்னணியில் ஒலிக்கத் தொடங்கியது. மித்ரனின் அந்த அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் முடிவடைய ஆடிட்டோரியமே கைத்தட்டல்களாலும் விசில்களாலும் அதிர்ந்தது. மித்ரன் மேடையை விட்டு இறங்கி விஐபி காரிடாரை நோக்கி செல்ல முதல்வர் மேடையில் ஏறி அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை செய்தார். அப்போது கீழே அமர்ந்திருந்த ப்ரொஃபஸர் மாலதி நித்திலாவின் கைகளை பிடித்து உலுக்கினாள். என்ன நித்திலா, இன்னும் அப்படியே உறைஞ்சு போய் உக்காந்துருக்க? மனுஷன் சும்மா மேடையை பிச்சு உதறிட்டாருல்ல. பாடும்போதே அவரோட அந்த லுக், அந்த வாய்ஸ், நிஜமாவே அவர் பெரிய ராக் ஸ்டார் தாண்டி. தன் முகத்தில் இருக்கும் தடுமாற்றத்தை மறைத்து கொண்டு புடவை முந்தானியை சரி செய்தபடி கம்பீரமாக, மாலதி, அவர் நல்லா பாடுறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கலைங்கிறது மக்களுக்கு அன்பை கொடுக்கணும். இவர்கிட்ட இருக்கிறது வெறும் பணக்கார ஆட்டிடியூடும் அகந்தையும் மட்டும்தான். அந்த திமிர் அவரோட பாட்டுலேயும் தெரியுது. ஒரு சில பாடல்களை பாடிட்டதாலேயே ஒருத்தருக்கு எல்லா தகுதியும் வந்துடாது மாலதி என்று கூற, வாய் இப்படி பேசினாலும் நித்திலாவால் அந்த மேடையில் மித்ரனின் கண்களில் தெரிந்த அந்த தீர்க்கமான பார்வையை தன் மனதை விட்டு அகற்ற முடியவில்லை. தன் கையில் இருக்கும் ப்ரோக்ராம் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அடுத்த சீஃப் கெஸ்ட் ஃபார்மாலிட்டிஸை கவனிப்பதற்காக காரிடாரை நோக்கி விறுவிறுப்பாக நடந்தாள். காரிடாரின் அமைதியில் ஒரு விறுவிறுப்பான மற்றும் திக் திக் உணர்வு நிறைந்த ஹெவி பியானோ இசை பின்னணியில் ஒலிக்கத் தொடங்கியது. ஆடிட்டோரியத்தின் பின்பக்கம் இருக்கும் விஐபி காரிடார் முற்றிலும் அமைதியாக இருந்தது. நித்திலா தன் ஃபைல்களை பார்த்து கொண்டே நடந்து வர திடீரென்று ஒரு வலுவான கரம் அவளது கையை பற்றி அங்கிருந்த ஒரு கான்கிரீட் தூணின் பின்னால் அவளை இழுத்து அமுக்கியது. அதிர்ச்சியில் நித்திலா கத்தப்போக அவளது உதடுகளின் மேல் தன் ஒற்றை விரலை வைத்து அவளது குரலை அடக்கினான் ராக்ஸ்டார் மித்ரன். அவளது மாம்பழ மஞ்சள் பட்டு புடவையின் பார்டர் அந்த தூணில் உரச இருவரின் முகங்களும் மிக நெருக்கமாக வந்து நின்றன. மித்ரன் தன் கருப்பு கூலிங் கிளாஸை சுழற்றி தன் கோட் பாக்கெட்டில் வைத்தபடி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். நித்திலா அவனது பிடியிலிருந்து தப்ப முயன்றாள். மிஸ்டர் மித்ரன், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கையை விடுங்க, இது காலேஜ் கேம்பஸ்
யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்கள் பணத்திமிர என்கிட்ட காட்டாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவளது முகத்திற்கு இன்னும் நெருக்கமாக வந்து, ஹே ராதை, அமைதியாரு. சத்தம் போட்டா உனக்கு தாண்டி பிரச்சனை. ஸ்டேஜில் நான் பாடினப்போ நீ கீழே உட்காந்துட்டு என்னை எப்படி பார்த்தேன்னு கவனிச்சுட்டு தாண்டி இருந்தேன். உன் வாய் வேணா என்னை தகுதி இல்லாதவன்னு பேசலாம், ஆனால் உன் கண்ணில் என் மேலே ஒரு மௌனமான மரியாதை தெரியுதுடி. தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் அவனது கண்களுக்கு நேருக்கு நேர் பார்த்து, உங்களுக்கு ரொம்ப கற்பனை அதிகம் மிஸ்டர் மித்ரன். நீங்கள் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு முன்னாடி பெரிய ராக் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் இந்த நித்திலாவுக்கு முன்னாடி நீங்கள் வெறும் அகத்தை பிடிச்ச ஒரு மனிதர் தான். உங்கள் பாட்டை கேட்டு ஒட்டுமொத்த காலேஜும் உருகலாம், ஆனால் இந்த நித்திலா ஒரு நாளும் உங்கள் பணத்திமிருக்க முன்னாடி உருக மாட்டா, வளைஞ்சும் கொடுக்க மாட்டா என்று கூறினாள். நித்திலா சொன்ன அந்த சவாலான வார்த்தைகளை கேட்டதும் மித்ரனின் முகத்தில் இருந்த அந்த திமிர் இன்னும் அதிகமாகியது. அவளது கையை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பற்றி அவளது முகத்தின் அருகாமையில் தன் மூச்சு காற்று படும் தூரத்திற்கு தன் முகத்தை கொண்டு வந்தான். உதட்டின் ஓரத்தில் ஒரு ஆபத்தான காதலான புன்னகையோடு, ஓ அப்படியா ராதை? இந்த ராவண இது வரைக்கும் ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் அவன் கைக்கு வராம போனதே இல்லடி. நீ எவ்வளவு தூரம் உன் திமிர காற்றியோ அவ்வளவு தூரம் உன்னை எனக்குள்ள இழுக்கிற பைத்தியக்காரத்தனம் எனக்கு அதிகமாகுதுடி. நீ அவ்வளவு சீக்கிரம் உருக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதே ராக் ஸ்டார் மித்ரன் உன் மனசாலேயே உன் திமிரை உடைக்க வைக்கல. என் பேர் மித்ரன் இல்லடி. உன்னை உருக வைக்க நான் என்னென்ன எஃபர்ட் போட போகிறேன்னு இனிமே நீயே பார்ப்ப. அவனது அந்த ஆழ மனத்தீண்டலில் உடல் சிலிர்த்து தன் கையை வலுக்கட்டாயமாக அவனிடமிருந்து பிடுங்கி கொண்டு, பார்க்கலாம் மிஸ்டர் மித்ரன், உங்கள் எஃபோர்ட் ஜெயிக்குதா இல்லை என் சுயமரியாதை ஜெயிக்குதான்னு வழிவிடுங்க. அங்கே ஆடிட்டோரியத்தில் இசை திருவிழா நடந்து கொண்டிருக்க, இங்கே பேக் ஸ்டேஜில் இரு துருவங்களுக்கான அந்த அசாத்தியமான காதல் போர்க்களம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. பேக் ஸ்டேஜ் காரிடாரில் மித்ரனுக்கு நேருக்கு நேராக நின்று, உங்கள் பணத்திமிருக்கு முன்னாடி இந்த நித்திலா ஒரு நாளும் உருக மாட்டா என்று தன் சுயமரியாதை சவாலை வீசிவிட்டு தன் மாம்பழ மஞ்சள் பட்டுப்புடவையை அள்ளியபடி விறுவிறுப்பாக அங்கிருந்து நகர பார்த்தாள் நித்திலா. அவளது காலடி சத்தம் அந்த அமைதியான காரிடாரில் வேகமாக ஒலித்தது. ஆனால் ராக்ஸ்டார் மித்ரனை அத்தனை சுலபமாக எவரும் கடந்து போய்விட முடியாது என்பதை அவள் மறந்திருந்தாள். அவளது சவாலான வார்த்தைகள் அவனுக்குள் இருந்த ராவணனின் அகந்தியை இன்னும் பல மடங்கு எகிர செய்தது. நித்திலா 4 அடி முன்னால் வைப்பதற்குள் பின்னாடியிலிருந்து மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்த மித்ரனின் ஸ்ட்ராங்கான கரங்கள் அவளது கையை பற்றி அப்படியே பக்கத்தில் இருந்த காலேஜ் லைப்ரரியின் கதவை தள்ளி அவளை உள்ளே இழுத்து கொண்டு நுழைந்தான். யாரும் இல்லாத அந்த பிரம்மாண்டமான லைப்ரரியின் கதவை ஒற்றை கையால் சாத்தியவன். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நாள் என்பதால் மாணவர்கள் அனைவரும் ஆடிட்டோரியத்தில் இருக்க அந்த பிரம்மாண்டமான லைப்ரரி முழுவதும் அரைகுறை இருளில் மூழ்கியிருந்தது. புத்தக அலமாரிகளுக்கு நடுவே புகுந்து வரும் அரைகுறை ஒளியில் மித்ரன் நித்திலாவை அப்படியே அலைக்காக தூக்கி பக்கத்தில் இருந்த டேபிளின் மேல் சாய்த்தான். திடீரென்று இப்படி நடக்கும் என்று நித்திலா தன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. அவளது ஒட்டுமொத்த உலகமே ஒரு நொடி இருண்டு போனது போன்ற ஒரு விசித்திரமான அதிர்ச்சி அவளுக்குள் ஏற்பட்டது. அவளது இதயம் கூண்டை விட்டு வெளியே குதிப்பது போல டக் டக் என்று பயங்கர வேகமாக துடித்தது. மித்ரன் தன் கருப்பு கூலிங் கிளாஸை சுழற்றி போட்டுவிட்டு அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடியே தன் வலது கரத்தை நீட்டி அவளது மாம்பழ மஞ்சள் பட்டு புடவையின் மேல் அவளது அந்த மெல்லிய இடையை அப்படியே இறுக்கமாக பற்றி தன் பக்கம் இழுத்தான். அதிர்ச்சியிலும் பயத்திலும் அவளது ஒட்டுமொத்த உடலும் சிலிர்க்க உதடுகள் நடுங்கியது. மிஸ்டர் மித்ரன், என்ன காரியம் பண்ணுறீங்க? இது லைப்ரரி, கையை எடுங்க, விடுங்க என்ன. அவளது இடையை இன்னும் கொஞ்சம் பலமாக தன் கரங்களின் சூடு அவளது உடம்பில் இறங்கும் அளவிற்கு அழுத்தி பற்றினான் மித்ரன். இங்க வாடி. இந்த மித்ரன் உன்னை உருக வைக்க மாட்டானா? என்கிட்டயே சவால் விட்டுறிய நீ? லவ் மியூசிக் அதனுடைய உச்சத்தை நோக்கி எகிற இரு ஜோடி கண்களும் அந்த இருட்டிலும் ஒன்றையொன்று தீயாய் பார்த்து கொண்டன.
மித்ரனின் அந்த வலுவான கரங்களின் தீண்டலில் நித்திலாவின் பெண்மனம் நிலை தடுமாறி போனது. அவனது உடலின் வெப்பமும் அவனது மூச்சு காற்றும் அவளது முகத்தில் மிக நெருக்கமாக வந்து மோத அவளது கௌரவ போர்வையெல்லாம் அந்த ஒரு நொடி காற்றில் பறந்தது. இருந்தாலும் தன் கோபத்தை வரவழைத்து கொண்டு அவனது நெஞ்சில் கை வைத்து தள்ள முயன்றாள். மூச்சிறைக்க கண்கள் கலங்க கோபமாக, மிஸ்டர் மித்ரன், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கை வைப்பீங்க? மரியாதையா என்னை விட்டுடுங்க, இல்லைனா. அவளது பேச்சை பாதையிலே மறித்து, இல்லைனா. அவளது முழு உடலையும் தன் மார்போடு இறுக்கமாக இழுத்து, இரு, அமைதியாக இருங்க மேடம், இப்போ இங்கே எதுவும் பேசுறதுக்கான நேரம் இல்லடி. நீ என்னதான் உன் திமிரை காட்டினாலும் இந்த ராவணனோட தீண்டலை உனக்குள்ள நடக்கிற அந்த இதய துடிப்பை ஏன் மார்பால என்னால் உணர முடியுதுடி. அவனது அந்த இறுக்கமான அணைப்பில் மூச்சு திணறி அவனது கண்களை நேருக்கு நேர் உற்று பார்த்தவள், மித்ரன், என்னை வற்புறுத்தி உங்கள் பக்கம் இழுக்கலாம், ஆனால் இந்த நித்திலாவோட மனசை உங்களால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. இருவரின் முகங்களும் நெருக்கத்தில் இருக்க மித்ரன் தன் மற்றொரு கையால் அவளது காதோறும் சுருண்டு கிடந்த கூந்தலை மெதுவாக ஒதுக்கி அவளது கன்னங்களை தன் விரல்களால் வருடியபடியே அவளது இதழின் அருகே தன் இதழை கொண்டு சென்றான். அவனது விரல்களின் ஸ்பரிசத்தில் நித்திலா அறியாமல் தன் கண்களை ஒரு நொடி மூடி திறந்தாள். அவளது முகத்தையே இமை கொட்டாமல் பார்த்தவன் ஒரு ஆபத்தான அலாதியான புன்னகையோடு, ஓ மனசை நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன்டி, உன்னை அணுவா உருக வைப்பேன்டி, அதுவும் நீயே வந்து என் கையை பிடிச்சி அழுகிற அளவுக்கு உன்னை உருக வைப்பேன், பார்க்கலாமா? இந்த ஆக்ரோஷமான ராவணன் ஜெயிக்கிறானா இல்லை இந்த திமிர் பிடிச்ச ராதை ஜெயிக்கிறாளான்னு அவனது பிடியிலிருந்து தன் கைகளை வலுக்கட்டாயமாக தட்டிவிட்டு தன் புடவையை இழுத்து போர்த்தியபடி மூச்சிறைக்கும் நடுங்கும் குரலில், நானும் பார்க்குறேன் மிஸ்டர் மித்ரன், உங்கள் அகந்த தோத்து என் சுயமரியாதை ஜெயிக்கிற அந்த நாளை நானும் பார்க்குறேன். நித்திலா தன் கலங்கிய கண்களோடு அந்த 2 லைப்ரரியின் கதவை திறந்து கொண்டு மின்னல் வேகத்தில் வெளியே ஓடி தப்பினாள். மித்ரன் தன் கைகளில் இன்னும் ஒட்டியிருக்கும் அவளது பட்டுப்புடவையின் வாசத்தையும் அவளது இடையின் மென்மையையும் உணர்ந்தபடி நித்திலா தன் பட்டுப்புடவையை அள்ளியபடி தன் முகத்தில் இருந்த வெட்கத்தையும் அதிர்ச்சியையும் மறைத்து கொண்டு அங்கிருந்து விறுவிறுப்பாக ஓடி மறைந்தாள். மித்ரன் அவளது கைகள் தன் கைகளில் ஏற்படுத்திய அந்த வெப்பத்தை உணர்ந்தபடி அவளது நீண்ட கூந்தல் காற்றில் அசைந்து செல்வதையே பார்த்து புன்னகைத்தான். அங்கே ஆடிட்டோரியத்தில் இசை திருவிழா நடந்து கொண்டிருக்க, இங்கே பேக் ஸ்டேஜில் 2 துருவங்களுக்கான அந்த அசாத்தியமான காதல் பொருட்களும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. லைப்ரரியின் அந்த அந்தகார இருட்டுக்குள்ளும் தன் ராதையின் இடையை தொட்டு தன் காதலின் ஆக்ரோஷத்தை சபதமாக விதித்திருக்கிறான் இந்த ராவணன். மித்ரனின் இந்த அதிரடியான தீண்டலுக்கு பிறகு நித்திலாவின் இல்லத்தில் அவளது மனதிற்குள் என்னென்ன புயல்கள் வீசப்போகிறது. மறுபுறம் இந்த சம்பவங்களை எல்லாம் ரகசியமாக கண்காணித்து கொண்டிருக்கும் ஆதிராவும் அனன்யாவும் சதி திட்டம் என்னவாக இருக்கும்? ராவணனின் ராதையின் அந்த அல்டிமேட் ரொமான்டிக் பயணம் அடுத்த எபிசோடில் இன்னும் அசாத்தியமான மாஸ் மற்றும் திருப்பங்களுடன் தொடரும். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஸோ மச் கைஸ். பாய்.